ஹலோ மேடம், வீட்டில் யாரும் இருக்கீங்களா? எப்ப யார் பண்ணியே வீட்டுக்குள்ள வந்து நின்றுட்டு இருக்கிற? குட் மார்னிங் மேடம். நாங்கள் போத்தீஸ்லேருந்து வந்திருக்கோம் மேடம். போன தடவை நீங்கள் விஐபி கார்டு எடுத்தீங்கல்ல, அதனால இப்போ புது கலெக்ஷன் வந்திருக்கு. உங்கள்கிட்ட காமிச்சிட்டு வர சொன்னாங்க மேடம். ஆமா போத்தீஸ்ல நாங்க விஐபி தான். எந்த துணி எடுத்தாலும் அந்த கடையில் தான் வந்து எடுப்போம். போன தடவை வந்து துணி எடுத்தப்ப 2000 ரூபாய்க்கு எடுத்தாதான் கட்டப்பை தருவாங்களாமா. நாங்க 1 ரூபா குறையா எடுத்துட்டோம்ப்பா, அதுக்கு ஒரு கட்டப்பை தர மாட்டேன்ட்டாங்க. அதான் கொஞ்சம் வருத்தமா போச்சு எனக்கு. மேடம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். அந்த கட்டப்பையும் நீங்கள் அடுத்த தடவை வரப்போ சேர்த்து வாங்கிக்கோங்க. இப்போ புது கலெக்ஷன் வந்திருக்கு, பார்க்குறீங்களா மேடம்? இருப்பா அச்சத்த, இந்த என் மருமகளை வர சொல்றேன். சாரு சாரு இங்க வா. அத்தை, என்னங்க அத்தை கூப்பிட்டீங்க? யாரு இவரு இங்க வந்து நிக்கிறாரு? அடியே, போத்தீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. நம்ம தான் விஐபி கஸ்டமர்ல, அதனால புது கலெக்ஷனை வீட்லயே வந்து காமிக்கிறாங்களாம். அதுக்கு தான் அந்த பையன் வந்திருக்கான். அப்படியா அத்தை? சரி சரி. ஆமாம் மேடம், போத்தீஸ்லேருந்து தான் வந்திருக்கோம். உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. நீங்கள் ஒரு ட்ரெஸ் எடுத்தால் உங்களுக்கு 4 ட்ரெஸ்ஸு ஃப்ரீயாக தருவோம். ஏப்பா 4 ட்ரெஸ்ஸா ஃப்ரீ? ஒரு துணி எடுத்தா 4 துணி தரீங்களா? அப்போ ஒரு சேலை எடுத்தா 4 சேலை தருவீங்களா? ஆமாம் மேடம், நீங்கள் விஐபி கஸ்டமரில், அதனால நீங்கள் ஒரு சேலை எடுத்தீங்கன்னா 4 சேலை உங்களுக்கு ஃப்ரீ. அது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். ஆனால் நீங்கள் ஒரு சேலை 5000 ரூபாய்க்கு எடுக்கணும். 5000 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 சேலை ஃப்ரீ. 5000 தானப்பா, என் மயன் கொடுத்துருவேன். செத்த போரு என் மயன் இப்போ வந்துருவேன். நீ சீலை எடுத்து காட்டு. அத்தை, அவர் வந்தா எதுவும் சொல்ல போறாரு அத்தை. நீங்க பாட்டில் கேக்குறீங்க. அடியே, உன் புருஷன் ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீனாவே வாங்காம விட மாட்டான். இதில் ஒன்றுக்கு இவங்க 4 தராங்களாம். காசை கொடுத்து நம்ம வாங்குவோம். அவன் வந்தால் சொல்லிக்கலாம், பார்த்துக்கலாம் விடு. சரிப்பா தம்பி, உன்கிட்ட இருக்க சேலையெல்லாம் காமி. சரிங்க மேடம், இப்பயே உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கங்க. மேடம், எல்லா புது கலெக்ஷனும் இருக்கு மேடம். விளம்பரத்தில் பார்ப்பீங்கள்ல, ஜோதிகா கட்டினது, நயன்தாரா கட்டினது, ஏன் நம்ம கீர்த்தி சுரேஷ் கட்டினது கூட இருக்கு மேடம். எது வேணுமோ எடுத்துக்கங்க. ஜோதிகா கட்டினது எடுத்தீங்கன்னா நயன்தாரா கட்டினது ஃப்ரீ, கீர்த்தி சுரேஷ் கட்டினது ஃப்ரீ, ராஷ்மிகா கட்டினது ஃப்ரீ, தீபிகா படுகோன் கட்டினது ஃப்ரீ. நீங்கள் ஜோதிகா கட்டினது எடுத்தீங்கன்னா 4 நடிகை கட்டின சேலை ஃப்ரீயாக கிடைக்கும் உங்களுக்கு. அந்த சேலையெல்லாம் கட்டினீங்கன்னா நீங்கள் நடிகை மாதிரியே இருப்பீங்க மேடம். அடியே சாரு, இங்கே ஒரு நடிகைகள் கட்டினதெல்லாம் வச்சிருக்காங்களாண்டி. நீ இந்த ஜோதிகா கட்டினதை கூட எடுத்துக்க. நான் நயன்தாரா கட்டினதை எடுத்துக்கிறேன். இல்லைன்னா இந்த படுகோன் கட்டினதை கூட எடுத்துக்கிறவா? ஏடி, எனக்கு நல்லா இருக்கும்ல. இல்லை ராஷ்மிகா கட்டினதை எடுத்துக்கவா? ஏண்டி சொல்லு. அத்தை, எதுக்குத்தா? நீங்க ராஷ்மிகா கட்டினதே எடுத்துக்கோங்க, அது நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிடி, நீ சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். நான் இந்த ராஷ்மிகா பிள்ளை கட்டினதே எடுத்துக்கிறேன். ஆமாம் மேடம், ராஷ்மிகா கட்டினதே நீங்கள் எடுத்துக்கங்க. அது உங்களுக்கு நல்லா இருக்கும். அவங்கள மாதிரியே நீங்கள் நல்லா சகப்பாக ஒல்லியாக இருக்கீங்கல்ல, அதனால உங்களுக்கு அழகாக இருக்கும் மேடம். ஏ பாத்தியாடி, கடைக்காரனே அதை தான் சொல்கிறேன். ஆமாடா தம்பி, இதே எடுத்துக்கிறேன் நான், ராஷ்மிகா கட்டினதை. சரிங்க அத்தை, நான் பணம் எடுத்துட்டு வந்து தரேன். அத்தை, இந்தாங்க அத்தை பணம், எண்ணி பார்த்துட்டு கொடுங்க. சரியா இருக்கு சாரு. இந்தா தம்பி காசு. வேற எதுவும் டிஸ்கவுண்ட் இல்லையா? அவ்வளோதானா? இன்னொரு சேலை கொடுக்க வேண்டியதானே? இல்லை மேடம், இதுவே நீங்கள் விஐபி கஸ்டமருங்கிறதுனால தான் வீடு தேடி வந்து கொடுத்தோம். இதுக்கு மேலே ஆஃபர் கொடுக்க முடியாது மேடம். சாரி மேடம். சரி போட்டோம். அடுத்த தடவை எடுத்துகிட்டு வரையில ஒரு 7-8 சேலை ஆஃபரில் எடுத்துகிட்டு வா. என்ன? சரிங்க மேடம், உங்களை மாதிரி ஒரு விஐபி கஸ்டமரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் மேடம். நான் போயிட்டு வரேன் மேடம். தம்பி, ஒன்று சொல்கிறேன், கோச்சிக்காத. இந்த அரிப்புக்கு எதுவும் மருந்து வாங்கி போடு. பாவம், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சுரிஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்குறேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. உன்கிட்ட துணி வாங்கினதுல எங்களுக்கு சந்தோஷம். சாரு செல்லம், இங்க வா. வந்துட்டீங்களாங்க? வாங்க வாங்க, அந்த பேக்கை கொடுங்க. சாரு செல்லம், என்ன சோபால இத்தனை புது சேலை கிடக்கு? எலெக்ஷன் டயத்தில் யாராவது ஃப்ரீயாக கொடுத்தாங்களா? அதெல்லாம் வாங்கக்கூடாது சாரு, அது ரொம்ப தப்பு. நம்ம எப்பயுமே உண்மையான குடிமகனாக இருக்கணும். ஏங்க, நாங்கள் போய் அப்படி வாங்குவோமாங்க? இது நாங்கள் காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்கோங்க. ஏங்க, அது இல்லாமல் ஆஃபருங்க. ஒரு சேலை வாங்கினா 4 சேலை ஃப்ரீ, தெரியுமா? சாரு செல்லம், எந்த முட்டா பையன் செல்லம் ஒரு சேலை வாங்கினா 4 சேலை ஃப்ரீயாக கொடுப்பான்? இல்லைங்க, ஒரு சேலை வாங்கினா 4 சேலை கொடுத்தாங்களே. போத்தீஸ்லேருந்து வந்திருந்தாங்கங்க. நம்ம விஐபி கஸ்டமரா, அதனால வீட்டுக்கே வந்து கொடுப்பாங்களாம்ல. அத்தை தாங்க சொன்னாங்க, அதான் வாங்கினோம். அத்தையா சொல்லுச்சு? அம்மா அம்மா, இங்கே வா முதல்ல. என்னடா, எது கூப்பிட்டேன்? அமைதியாக கூப்பிட தெரியாதா? என்னமோ அலறிட்டு கிடக்குறியா?
ஏம்மா என்னம்மா பண்ணி வச்சிருக்க? என்னைய கேட்காம எதுக்கு சேலை எடுத்த? அதுவும் ஆஃபரில் சேலை எடுத்திருக்க. எவ்வளோக்கு எடுத்த? ஓ, சேலை எடுத்தது சொல்றியா? கம்மி தான்டா, 5000 தான். அம்மா என்ன சொல்ற? 5000மா? 5000த்துக்கா சேலை எடுத்த? என்னம்மா சொல்ற? அடா ஆமாடா, போத்தீஸ்ல நம்ம விஐபி கஸ்டமர்ல, அதனால தான்டா ஒரு சேலை எடுத்தா 4 சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க. போத்தீஸில் நீ விஐபி கஸ்டமரா? போன தடவை போய் 2 துண்டு தான் எடுத்துகிட்டு வந்த. துண்டு எடுத்துவிட்டு அதுக்கே நீ கட்டப்பை கொடுக்கலன்னு சொல்லிட்டு சண்டை போட்ட. நீ விஐபி கஸ்டமராகும். ஏய், உனக்கு என்னடா தெரியும்? நான் அங்கே விஐபி கஸ்டமர் தான்டா. கடைக்காரனே வந்து அப்படி தான் சொன்னான். ஏங்க ஆமாங்க, அத்தை அங்கே விஐபி கஸ்டமர் தானா, வந்தவரும் அப்படிதான் சொன்னாரு. சாரு செல்லம், எங்கள் அம்மா தான் அப்படி பேசுதுன்னா நீயும் ஏன் செல்லம் புரிஞ்சுக்காம பேசுகிற? நம்ம இது வரைக்கும் போத்தீஸ்க்கே ஒரு தடவை தான் செல்லம் போயிருக்கோம். அது 2 துண்டு எடுக்க. நம்ம ஏதாவது துணி எடுக்கணும்னா மொக்கு கடையில் தான் செல்லம் எடுப்போம். அதுவும் ரொம்ப விலை கம்மியாக தான் எடுப்போம் செல்லம். இது தெரியாமல் தான் எங்கள் அம்மா பேசிக்கிட்டு இருக்குன்னா நீயும் பேசுறிய செல்லம். ஏங்க என்னங்க சொல்றீங்க? அப்போ நம்ம போத்தீஸில் விஐபி கஸ்டமர் இல்லையா? அத்தை தான் அப்படி சொன்னாங்க, வந்தவரும் அப்படி தானேங்க சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. செல்லம், நம்ம கல்யாணம் ஆனதுலேருந்து நம்ம போத்தீஸ்க்கு போனதே இல்லை. அது கூடயா செல்லம் உனக்கு தெரியாது? நம்ம கல்யாணத்துக்கு நம்ம சேலை எடுக்கிறப்பே நாங்கள் ஹோல்சேல் கடையில் தான் செல்லம் போய் எடுத்தோம். என்னைக்கு செல்லம் போத்தீஸில் போய் நம்ம எடுத்திருக்கோம்? இந்த அம்மா தான் சொல்லுது, வந்தவன் தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு 5000 ரூபாயை கொடுத்து ஏமாந்துருக்கீங்களே. டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க மொட்டை மண்டையா? நான் விஐபி கஸ்டமராக இருக்கிறது உனக்கு பொறாமையா இருக்கு ஏன்டா? பெத்த தாயை பார்த்து இப்படி பொறாமப்படுறியடா? உன்னையெல்லாம் என்னடா செய்யலாம்? அம்மா, போத்தீஸ் மாதிரி பெரிய கடையெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கும். அந்த கடைக்கு எல்லாருமே தேடி தேடி போய் துணி எடுப்பாங்க. அவங்க துணி எடுத்துகிட்டு வந்து உன்கிட்ட கொடுத்தாங்க, அதை நீ வாங்கின. நீ விஐபி கஸ்டமரு. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது? எவனோ ஒருத்தன் வந்து நல்லா உங்களை ஏமாற்றிட்டான். இந்த சேலையை பாருங்கள், 100 ரூபாய்க்கு கூட போகாது. இது 5000 ரூபாயா? டேய், சும்மா நிறுத்துறா. உனக்கு என்னடா தெரியும் சேலையை பற்றி? இது ராஷ்மிகா கட்டினதுரா. அது கீழே இருக்கு பாரு, அது படுகோன் கட்டினதுரா. ஆமாம், அவங்க கட்டினது தான். கட்டிட்டு பழசாயிடுச்சின்னு சொல்லிட்டு தெருவில் தூக்கி போட்டிருப்பாங்க. அதை அவன் எடுத்துகிட்டு வந்து அயன் பண்ணி உங்கள்கிட்ட விற்றுட்டு போயிருப்பான். என்னங்க சொல்றீங்க? பழைய சேலையவா இப்படி பண்ணுவாங்க? இது தெரியாம வாங்கிட்டோமேங்க. செல்லம், எவன் செல்லம் ஒரு சேலை எடுத்தா 4 சேலை தருவாங்க. அப்படி கொடுத்தா அந்த கடை இருக்குமா? திவாலாயிராதா? டேய், சும்மா நிறுத்துறா. நாங்கள் நடிகைகள் சேலை எடுத்துட்டோம்னு சொல்லி உனக்கு பொறாமையா இருக்கா? உனக்கு டவுசர் சட்டை வேணும்னா சொல்லு. போய் பசாரில் போய் 100 ரூபாய்க்கு எடுத்துக்க. அம்மாட்ட 100 ரூபா இருக்கு, தரேன். ஒரு டவுசர் சட்டை எடுத்துக்க. என்னது டவுசர் சட்டையா? அது 100 ரூபாய்க்கா? என் காசு 5000 ரூபாய்க்கு ஒலை வச்சுப்புட்டு எனக்கு 100 ரூபாய்க்கு டவுசர் சட்டையா? ஏமா, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவுங்கிறது இருக்கா இல்லையாம்மா? டேய், எனக்கு அறிவெல்லாம் நிறையா இருக்குடா, உனக்கு தான் இல்லை. ஏங்க கோவப்படாதீங்கங்க, ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு, அதுக்கு என்ன பண்றது? அத்தையை ஏத்து பேசாதீங்க, அத்தைகிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்னது நான் மன்னிப்பு கேட்கணுமா? காசை கறியாக்குனது நீங்கள், நான் மன்னிப்பு கேட்கணுமா? இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க எனக்கு செம்ம கோவம் வந்துடும். டேய், உனக்கு செம்ம கோவம் வந்தா என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியுமே. வீட்டை விட்டு தானே வெளியே போவேன். வெளியே போடா. நாங்கள் சேலையெல்லாம் கட்டி பார்க்கணும். நீ போயிட்டு அப்புறமேல் வா. சரிங்க, உங்களுக்கு கோவம் வந்துருச்சுலங்க, நீங்க போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. செல்லம், அம்மா 2 பேரும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுலேயே குறியா இருக்கீங்க. என்ன செய்வீங்கன்னு தெரியாது. அவன்கிட்ட சேலையை கொடுத்துட்டு காசை வாங்கி வைங்க. நான் போயிட்டு வரங்களாட்டியும் காசை வாங்கி வைக்கணும். டேய், அப்படிலாம் வாங்கி வைக்க முடியாது. நீ போகிறதுனா போடா. சேலை எங்களுக்கு தான். அது இல்லாமல் விஐபி கஸ்டமர் வேற, மேடம்னு வேற கூப்பிட்டேன். எத்தனை மேடம் சொன்னான் தெரியுமா? அம்மா, எத்தனை பேர் வந்தாலும் உன்னையும் திருத்த முடியாது, என் செல்லத்தையும் திருத்த முடியாது. நான் இப்பயே இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன். நான் வரேன். என்னத்த கோவிச்சுட்டு போயிட்டாரு? அவன் போனா போயிட்டு போறான்டி. எங்கே சுற்றினாலும் வீட்டுக்கு தான் வருவான். நீ வா, இந்த சேலையெல்லாம் கட்டி பார்க்கலாம். நான் கட்டுறேன், நீ ராஷ்மிகா மாதிரி இருக்கணான்னு சொல்லு. சரிங்கத்த, வாங்க சேலையெல்லாம் கட்டி பார்க்கலாம். மக்களே பாருங்க, ஏமாந்தா கூட ஆம்பளை மேலே தான் இந்த பொம்பளையாலாம் தப்பு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? குடும்பம்னு வந்துட்டா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் போகணும். சரிங்க மக்களே, நாளைக்கு பார்க்கலாம்.